மதுரை கருப்பாயூரணி மீன் மார்க்கெட் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த மீன் மார்க்கெட் ரொம்ப பிஸி ஆயிரும். ரோட்டில் ஷேர் ஆட்டோ பஸ்லாம் போகிறதுக்கே நம்ம நின்று போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். வீட்டு பக்கத்துலேயே மீன் கடைகள்லாம் இருக்குது. இன்னும் இங்கே வந்து வாங்கினோன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டி இருக்குது, நம்ம செலக்ட் பண்ணி மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வருது. இங்கே விலை கம்மியான அளவுக்கும் மீன் வாங்கலாம், விலை ரொம்ப அதிகமாகவும் மீன் இருக்கும். இந்த கம்மா மீன் ஆத்தி மீன்லாம் வந்து விலை கம்மியாக இருக்கும். விரால் மீன்லாம் இருந்துச்சு, விரால் மீன்லாம் நல்ல உயிரோடு இருந்துச்சு. அப்புறம் இந்த வயல் நண்டு, இந்த வட்டம் வயல் நண்டெல்லாம் மழை பெஞ்சிருக்குல்ல, அதனால வயல் நண்டெல்லாம் உயிரோடு இருந்த மாதிரி இருந்துச்சு, நத்தையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்க. வயல் நண்டெல்லாம் களிக்கு நல்லது, சூப் வச்சுலாம் குடிப்பாங்க. அது விலை கேட்டால் கிலோ 500ரூபான்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் எல்லா மீனும் இருந்துச்சு. இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வட்டம் தான். அந்த குட்டியான டெம்போ இருக்குல்ல, அதை நிப்பாட்டி அதுக்குள்ளே 2 நம்ம சின்டாக்ஸ் டேங்க் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வச்சு அந்த அப்படியே உயிரோடு பிடிச்சி நிறுத்திட்டு இருக்காங்க பாருங்களேன். அது உயிரோடு வந்து உள்ளுக்குள்ளேயே மீன் இருக்குது, எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே உயிரோடு பிடிச்சி நிறுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே ரொம்ப கூட்டம் இருக்கும். மீன் அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க. ஒரு கிலோவுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களே வெட்டி கொடுத்தாலும் இங்கே வந்து நம்ம மேலே இருக்க செதிலெல்லாம் நல்லா உரைச்சி க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால டக்குன்னு மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணணுமேனு மீனெல்லாம் பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கரண்டி போடப்பட இந்த மீன் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். கரண்டி போடப்பட மீன் வந்து உடஞ்சி ஒன்றுமெல்லாம் போயிடும். அதனால இது கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கலான்ட்டு. தீபாவளிக்கெலாம் மட்டனு சிக்கனு பிரியாணி இந்த மாதிரியே போனனால மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் பக்கமே போகக்கூடாதுன்னு மீன் வாங்கிலாம் முடிவு பண்ணியே தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் சண்டேனால நான்வெஜ் இல்லாமல் அந்த நாளே போகாது. ஏதாச்சும் ஒன்று வச்சாதான் நம்ம சமையல். எனக்கு இந்த காய்கறி சமைக்கிறத விட கறிமீன் சமைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. டக்குன்னு ஒரு குழம்பு வச்சோமா சாப்பாடு வச்ச மாதிரி இருக்கும். காய்கறின்னு அதுக்கு ஒரு கூட்டு பொரியல் வெஞ்சனம் அப்பளம் இத்தனை வைக்கணும்னா ரொம்ப பாடாக இருக்குது. அதனால் இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே ஈஸி. இன்றைக்கி யாரெல்லாம் நீயா நானா பார்த்தீங்க. இன்றைக்கி டாபிக் சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலே நல்ல டாபிக். கைக்கு அடக்கமாக மொபைல் இருக்கிற வரைக்கும் அது நம்ம கண்ட்ரோலில், கைக்கு மேலே மொபைல் போனதுக்கப்புறம் அதோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம். மெமரி பவர் சுத்தமாக போயிடுச்சு. முதல்ல சித்தப்பா நம்பர், தாத்தா நம்பர், அத்தை நம்பர் எல்லா நம்பரும் மனப்பாடம் பண்ணி வச்சிடும். இப்போல்லாம் ஒருத்த நம்பரும் தெரியாது. வீட்டில் இருக்க ஒய்ஃப் நம்பர் கேட்டால் கூட இதுதானே கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி சொல்கிற அளவுக்கு மெமரி பவர் போயிடுச்சு. இல்லை நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. எஜுகேஷனுக்காகவும் ஒர்க்குக்காகவும் செலவழிக்கிற நேரத்தை விட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவழிக்கிற நேரம் தான் அதிகமாகிடுச்சு. ஏன்னா எவ்வளோ நேரம் நம்மளை அறியாமையே அடுத்தடுத்து நம்ம எதை பார்க்குறோமோ அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதில் பேசுகிற ஒருத்தர் சொன்னார், எனக்கு கண்ணே பாதிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். நம்ம கையை மீறி போகும்போது தூக்கமும் போயிடும், கண்ணும் போயிடும். எதையுமே ஒரு அளவாக பயன்படுத்தினா தவறையில், அளவை மீறி போனால் தான் தப்பு. ஒரு வழியாக நீ நான் பார்த்துட்டு சமையலும் முடிச்சுட்டு மீன் குழம்பு ரெடி, மீன் பொரியல் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு.